சுவாசி ஹெல்த் ஸ்பாட்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிவேதா, சித்தா ஃபிசிஷியன், சுவாசி நேச்சுரல் கியூர் ஹாஸ்பிட்டல், சென்னை. நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ், சர்க்கரை நோய்னு சொல்லுவோம். இந்த சர்க்கரை நோய்ன்றது அந்த காலத்துல எல்லாம் 50-60 வயசு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு பை பர்த்லேருந்தே வந்துட்டு சர்க்கரை நோய், அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்களுக்கு வரைக்குமே வந்துட்டு இந்த சர்க்கரை நோய்ன்றது ரொம்ப காமன் ஆகிப்போச்சு. சரிங்களா? அப்போல்லாம் எங்கேயாச்சும் இந்த சர்க்கரை நோய்ன்றது நம்ம கேள்வியே படுவோம். அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காம்ப்பா, மருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, பல வருஷமாக சாப்பிட்றாங்க, ஆனால் இப்போ கட்டுக்குள்ளே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் இந்த சர்க்கரை நோய். இன்னொன்று வந்துட்டு சுகர் வந்துட்டு இந்த மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கு, ஆனால் கட்டுக்குள்ளே வருது. இதே பேச்சு தான் சொல்லிட்டு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை நம்ம கேட்டு 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 நமக்கும் ஒரு வேளை சர்க்கரை நோய் வந்துருமோ நல்லா பயந்தே சர்க்கரை நோய் நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதுலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றது இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை நோய்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா வளர்சிதை மாற்றம் தான். சரிங்களா? அதாவது நம்ம எல்லாத்துக்குமே பிளட்டில் வந்து பார்த்தோம்னா சர்க்கரைன்றது இருக்க தான் செய்யும். அதோட லிமிட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த லிமிட்டாக இருந்துச்சுன்னா அது நம்ம சர்க்கரை நோய் நம்ம சொல்ல மாட்டோம். சப்போஸ் ரத்தத்தில் வந்துட்டு இந்த சர்க்கரையின் அளவு வந்துட்டு அதிகமாகும் போது தான் அது நம்ம சுகர்னு நம்ம சொல்லுவோம், அதாவது நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே அது பிளட்டில் வந்துட்டு சர்க்கரைன்றது காமனாக தான் இருக்கும். ஆனால் அதோட லிமிட்டை தாண்டி எப்போ போதும், அதாவது வேல்யூ தாண்டி எப்போ போதும், அப்போ தான் இந்த நீரிழிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த நீரிழிவு மட்டுமே ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் இருக்கிற ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வளர்சிதை மாற்றமும் சொல்லலாம், இல்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பர்டிகுலர். இப்போ அப்போல்லாம் வந்துட்டு இந்த கேழ்வரகுலேருந்து நல்லா சத்தான சாப்பாடாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால 50-60 வயசுல தான் வந்து சர்க்கரை நோய்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்துட்டு ஏதோ பசிக்குன்னு எல்லாருமே சாப்பிட்றாங்களே தவிர சத்தானதை எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. எப்படி அவங்க சாப்பிட்றாங்கன்னா இந்த ஹோட்டலில் கிடைக்கிறது தான், இந்த ஹோட்டல் ஃபுட்டு, இந்த மைதா ஐட்டமு, பீஸா, பர்கரு அந்த மாதிரி போயிட்டாங்க. இந்த காய்கறிகள் எல்லாம் என்னன்னே தெரியாது அவங்களுக்கெல்லாம். இன்னொன்று ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது, ஹோட்டல் சாப்பாடே அதிகமாக நம்ம சாப்பிட்டுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தான் நம்மளுடைய பாடியில் வந்துட்டு இந்த குளுக்கோஸ்ன்றது வந்துட்டு அதிகமாகும். இது எப்போது இந்த மைதா ஐட்டமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும் போது தான். ஆனால் இந்த வாட்டரி வெஜிடபிள்ஸு, சத்தான பொருள் அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். சர்க்கரை வியாதி மட்டும் கிடையாது லிமிட்டடாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த கல்லீரல் பிரச்சனைலேருந்து, மண்ணீரல் பிரச்சனைலேருந்து, பாடி வெயிட் போகிறதுலேருந்து எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். எப்போது சத்தான சாப்பாடாக நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான். சரிங்களா? இந்த சர்க்கரை நோய் வரத்துக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும்னா கல்லீரலும் மண்ணீரலும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். கல்லீரலும் மண்ணீரலும் சேர்த்துட்டு ரெண்டுமே வந்துட்டு அண்ணன் தம்பி மாதிரி தான். ரெண்டுமே எப்போ சூடு ஆகுறாங்களோ அப்போ வந்துட்டு அதனுடைய மெக்கானிசமே வந்துட்டு இங்கே குறைவுபட்டு தான் காணப்படும். ஸோ எனர்ஜி ஃப்ளோ வந்துட்டு கம்மியாக இருக்கும். எனர்ஜி ஃப்ளோ கம்மியாக இருக்கும் போது தான் லிவரு, மண்ணீரல் அதோட எனர்ஜியை வந்துட்டு கம்மியாயிடும். எனர்ஜி கம்மியாகும் போது பேன்க்ரியாஸ், சரிங்களா, இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி தான். சரிங்களா? செயின் சைக்கிள் மாதிரி தான் இது. இப்போ பேன்க்ரியாஸ் வந்துட்டு இன்சுலின் வந்து சுரக்கிறதே வந்துட்டு அந்த பேன்க்ரியாஸ் கணையம்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த கணையத்துலேருந்து தான் அந்த இன்சுலின் சுரப்புன்றதே வந்துட்டு இருக்கும். இன்சுலின் சுரப்பு எப்போ நமக்கு அதிகமாகுதோ, இல்லை இன்சுலின் சுரப்பே வந்துட்டு இல்லாமல் போதோ, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த சர்க்கரை நோய், அதாவது நீரிழிவு நோய் வந்துட்டு நம்ம பிளட்டில் அதிகமாக காமிக்கும். நீரிழிவு நோயை வந்துட்டு சில டைப்ஸை வந்துட்டு நம்ம பிரிக்கலாம். அது என்னென்ன டைப்புன்னு பார்த்தோம்னா டைப் 1, டைப் 2 அந்த ஜெஸ்டேஷனல்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்துட்டு பை பர்த்லேருந்தே வந்துட்டு வரும். இந்த டைப் 2ன்றது வந்துட்டு அட் 20 ஏஜ், ஆஃப்டர் 20 ஏஜுக்கு மேலே வந்துட்டு வரது வந்து டைப் 2. சரிங்களா? ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு டெலிவரி டைம், அதாவது ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு வருது. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, அதாவது டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சுகர் லெவல் வந்துட்டு அவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். சில பேருக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும், சில பேருக்கு வந்துட்டு அதுவே லைஃப் லாங் வந்துட்டு மெடிகேஷன்ஸ் அண்டர் மெடிகேஷன் போகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஏன் வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா எடுக்கிற உணவு பழக்கங்கள் தான். சரிங்களா? தேவையில்லாத உணவெல்லாம் சாப்பிட்றது, அதாவது அதிகப்படியான சர்க்கரை அந்த மாதிரியெல்லாம் இனிப்பு சேர்ந்த சுவைகள் சாப்பிட்றது, மாவு பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது, மைதா சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறதுனால தான் இந்த இன்சுலின், அதாவது நீரிழிவு நோய் வந்துட்டு வரும். அதை நம்ம எப்படி நம்ம வராமல் தடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த நீரிழிவு நோய் வந்துச்சுன்னா எப்படி அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக தாகமாக இருக்கும். சரிங்களா? அதிக தாகமாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு யூரின் போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு அதிக பசி, எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு போதுமானது அவங்களுக்கு பத்தாது.
சாப்பிட்டாலுமே சாப்பிடாத ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். நிறைய வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் வந்துட்டு இருக்கும். இன்னொன்று, இதெல்லாம் வந்துச்சுன்னா, இந்த நீரிழிவு நோய் வந்துச்சுன்னா என்னென்ன சிக்கல் நம்ம பார்த்தோம்னா, கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டு வரும். இன்னொன்று வந்து இருதய நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். கால் பாத எரிச்சல், பாதத்தில் வந்துட்டு நமக்கு நம்னஸ் மாதிரி வந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு அறிகுறியாக வந்துட்டு இருக்கலாம். இன்னொன்று, இதெல்லாம் வந்துட்டு பக்கவாத நோயை வந்துட்டு இது விளைவிக்கக்கூடும். ஸோ நீரிழிவு நோய் வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம பார்த்தோம்னா, சரியான டைமுக்கு நம்ம சாப்பிடணும். அது சத்தானதாக சாப்பிடணும். இன்னொன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், சாப்பிட்றோம் தூங்குறோம் அப்படி நம்ம இல்லாமல் நமக்கு உடம்புக்கு தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இன்னொன்று, இந்த யோகா அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இந்த சர்க்கரை வியாதி நம்ம கம்மி பண்ணலாம். இன்னொன்று, இந்த ஒபிசிட்டி, இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் உடம்புல சேராமல் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை நம்ம எப்படி கட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நீரிழிவு நோயை நாம் எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 3 வேளையுமே இட்லி, தோசை. காலையில் வந்துட்டு இப்போது இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்துட்டு மார்னிங்னா இட்லி, தோசை. மதியத்துக்கு பார்த்தோம்னா வெள்ளரிசி சாதம், அது கூட கொஞ்சமாக காய்கறி, கூட்டு பொரியல் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்காங்க. மறுபடியும் நைட்டுக்கும் அதே இட்லி, தோசை அந்த மாதிரி தான். ஸோ 3 வேளையும் நம்ம கார்போஹைட்ரேட்ஸாக நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு பிளட்டில் வந்துட்டு குளுக்கோஸ் வந்துட்டு அதிகமாக தான் நம்ம காமிக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கட்டுக்குள்ளே வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ காலையில் நீங்கள் ஏஞ்சோடனே இட்லி, தோசை அந்த மாதிரி நீங்கள் எடுக்காமல் சிறுதானியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒன்று ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை வெஜிடபிளாக எடுத்துக்கலாம், இல்லை அது கூட வந்துட்டு சிறுதானியம், இந்த பச்சை பயிறு அதெல்லாம் நீங்கள் முளைக்கட்டி வச்சு ஒரு கைப்பிடிகளோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த சிகப்பரிசி, கருப்பு கவுனி அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கஞ்சியாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டயபெட்டிஸ் நீரிழிவுக்குன்னே நம்ம தனியாக நம்ம பார்த்தோம்னா, மணி சம்பா அரிசி வந்துட்டு நீரிழிவு நோயை ரொம்ப கட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கோம். மணி சம்பா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் காலையில் அதை சாப்பாடு அரிசியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லையா அதை நீங்கள் கஞ்சியாக வச்சு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இதுதான் காலையில் உங்களுக்கு உணவு முறையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மதியம் ஒரு வேளைக்கு மட்டும் 1 கப்பு தான் சாதம். சரிங்களா? அதுவும் வெள்ளரிசி சாதம் இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எந்த அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, எது எடுத்துக்கிட்டாலும் 1 கப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு டபுள் மடங்காக காய்கறி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நைட்டு இரவு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் இட்லி, தோசை அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் லெவலும் உங்கள் கட்டுக்குள்ளே வரும். இன்னொன்று, இந்த பிளட் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது HbA1c ஆவரேஜ் அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். 3 மாதத்துக்கு நம்ம HbA1c ஆவரேஜ் நம்ம பார்ப்போம். இந்த HbA1c வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் தான் இருக்கணும். 5.3 இல்லை 5.5 அவ்வளோதான். அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் சுகர் வந்துட்டு உங்களுக்கு லிமிட்டாக இருக்குது, ஆவரேஜில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இது வந்துட்டு 5.8க்கு மேலே இது போச்சுன்னா அது வந்துட்டு ப்ரீ டயபெட்டிக். எப்போது 5.5லேருந்து 5.8 5.9 அது 6 பாயிண்ட் வரையும் போச்சுனாவே அது வந்துட்டு ப்ரீ டயபெட்டிக். 6 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அது வந்துட்டு டயபெட்டிக். நீங்கள் வந்துட்டு சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாங்க. இது மேக்ஸிமம் இது வந்துட்டு HbA1c எவ்வளோ இருக்கலாம்னா 11 12 இதுவே புவர் ஸ்டேஜ் தான். சப்போஸ் இந்த 12க்கு மேலே நீங்கள் போச்சுன்னா நீரிழிவு நோய் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இருக்குதுன்னு அர்த்தம். அதோட சின்ன அடிப்பட்டாலுமே உங்களுக்கு அந்த புண்ணு வந்துட்டு ரொம்ப ஆழமாக போயிட்டு அங்கே இருக்கிற நாடி நரம்பு எல்லாமே வந்துட்டு எலும்பு முதற்கொண்டு எல்லாமே பாதிக்கப்படும். எப்போது இந்த HbA1c வந்துட்டு 12க்கு மேலே, அதாவது புவர் ஸ்டேஜுக்கும் மேலே போயிடுச்சுன்னா. சரிங்களா? இப்போ கால் ஏதாச்சும் இந்த காலில் எரிச்சலாக இருக்கிறது, நம்னஸாக இருக்கிறது, சுகர் எப்போ உங்களுக்கு இருக்குமோ அது உங்களுக்கு கால் பாதை எரிச்சல் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கால் பாதத்தில் வந்து லைட்டாக இடைச்சிக்கிட்டாவே எங்களுக்கு புண்ணாயிடுச்சு, புண்ணு வந்துட்டு ஆறவே மாட்டேருக்கு அப்படின்னு எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப புவர் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். உணவு எதில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சப்போஸ் இப்போ அவாய்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது உணவில் நம்ம எது அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றது, ஆயில் ஐட்டம் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. ஜங்க் ஃபுட்ஸ்னால் இது தான், இந்த ஹோட்டல் வாங்கியெல்லாம் சாப்பிட்றது, இந்த மைதா பொருட்கள் அதில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா கூட இந்த குளுக்கோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரத்தத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இன்னொன்று, இந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சி இந்த ஃப்ரிட்ஜிலலாம் இப்போ வச்சு இந்த காய்கறிகளை ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஒரு 4-5 நாள், இப்போ 1 வாரம் வாங்கிட்டாங்கன்னா அதே 1 வாரம் தான், அந்த 1 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அன்றைக்கி தேவையானது அன்றைக்கே வாங்கி சாப்பிட்றனால ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, அதே நான்வெஜ் வந்துட்டு இப்போ அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க சரிங்களா? அதுவும் நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த நான்வெஜ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த கொலஸ்ட்ரால், பிபி எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பாடாக இருக்கும். கொலஸ்ட்ரால், பிபி எப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் லெவலில் இருக்குமோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம சுகரும் ஈஸியாக வந்துட்டு நம்ம கட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா? ஸோ என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்றதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. சுகர் வந்துச்சுன்னா அதுக்கான என்ன நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீட்டு வைத்தியம் சொல்கிறேன். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கேட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் தோல் எடுத்துக்கோங்க, நெல்லி வத்தல், இதெல்லாம் பொடியாக கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் அப்படியே நீங்கள் கேட்டு வாங்கினாலும் சரிங்களா? கடுக்காய் தோல், நெல்லி வத்தல், கருவேப்பிலை, இன்னொன்று கீழா நெல்லி. இந்த பொடிகளெல்லாம் வாங்கிட்டு இந்த பொடியிலேருந்து நீங்கள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். என்னென்ன பொடி சொன்னேன்னா, அந்த கடுக்காய் தோல், நெல்லி வற்றல் எல்லாமே சம அளவு எடுத்து எல்லாமே ஒரு பொடியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? இந்த பொடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் வந்துட்டு 1 டம்ளர் வார்ம் வாட்டரில் வந்துட்டு 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க, குடிக்கிறீங்க. இது எப்போ எடுக்கணும்னா பிஃபோர் ஃபுட்டாக நீங்கள் எடுக்கணும். காலையிலையும் சரி, நைட்டும் சரி. பிஃபோர் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் ஓரளவுக்கு வந்துட்டு கட்டுக்குள்ளே வரும்.